இந்த வீடியோவில் வந்து DIY கோல்டு ஃப்ளாக்ஸ் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு இந்த வீடியோலேயே நம்ம வந்து பார்ப்போம். தெரியாதவங்க வந்து தெரிஞ்சுக்கிறங்க. இதுக்கு வந்து ஃபேப்ரிக் பெயிண்ட் நான் வந்து எடுத்திருக்கேன். கீழே வந்து ஒரு கண்ணாடி கவர் தான் போட்டு வச்சுருக்கேன். ஸோ இதுக்கு மேலே வந்து நான் இதை வந்து பெயிண்ட் பண்ண போகிறேன். ஸோ கொஞ்சமாக மெட்டாலிக் பெயிண்ட் எடுத்துகிட்டு, கோல்டன் கலர் மெட்டாலிக் பெயிண்ட் எடுத்துகிட்டு இதுக்கு மேலே வந்து நான் வந்து பெயிண்ட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி திக்காக நம்ம வந்து பெயிண்ட் பண்ணிக்கணும். கோல்டன் ஃபாயில் ஃப்ளாக்ஸ் அப்படின்னா என்னன்னு தெரியாதவங்களுக்கு வந்து ஸ்லைம்லலாம் பார்த்திங்கன்னா குட்டி குட்டி கோல்டன் கலராக வந்து கிடக்கும். அப்புறம் அந்த கிராஃப்ட்லாம் பார்த்திங்கன்னா நிறைய கிராஃப்ட் ஒர்க்குக்கு வந்து இந்த ஷீட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஷீட்டை தான் நம்ம வந்து DIYயாக பண்ணிகிட்ருக்கோம். ஸோ திக்கு லேயராக நம்ம வந்து கொடுத்துக்கணும். மெட்டாலிக் பெயிண்ட் தான் எடுத்துக்கணும். ஸோ மெட்டாலிக் பெயிண்ட் தான் இந்த ஷீட்டுக்கு வந்து இந்த ஷீட் பண்ணுறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ நல்ல திக் லேயராக நான் வந்து கொடுத்துக்கிறேன். இந்த லேயர் வந்து ஒரு 8 to 12 hours வந்து காயணும். ஸோ இன்னொரு மெத்தடு வந்து பார்த்துடலாம். இப்போ வந்து நம்ம வந்து கிளிட்டர் ஷீட் தான் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு நான் வந்து ஒயிட் க்ளூ வந்து எடுத்திருக்கேன். இந்த ஒயிட் க்ளூ வந்து ரொம்ப திக்காக வந்து ஒரு மூடிக்கு மேலே, ஒரு பிளாஸ்டிக் மூடிக்கு மேலே நான் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ நல்லா திக்காக கொடுத்துக்கணும். அப்போ தான் வந்து ஷீட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம வந்து கிளிட்டர் ஷீட் தான் நம்ம வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். DIY கிளிட்டர் ஷீட். நல்ல திக் லேயராக கொடுத்ததுக்கப்புறம் இதுக்கு மேலே வந்து நான் வந்து கிளிட்டர் தான் வந்து போட போகிறேன். ஸோ கோல்டன் கிளிட்டர் வந்து எடுத்திருக்கேன். ஸோ அந்த கோல்டன் கிளிட்டரை வந்து இந்த க்ளூக்கு மேலே நான் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ கொஞ்சம் நிறையவே நான் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன். இந்த க்ளோவை வந்து க்ளோஸ் பண்ணுற மாதிரி ஃபுல்லாக நான் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன். கிளிட்டர்ஸை தூவிட்டு கொஞ்சமாக நான் வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ எல்லா இடமுமே வந்து கிளிட்டர்ஸ் இருக்கா அப்படிங்கிறதுக்காக லைட்டாக நான் வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா எப்படியும் வந்து 12 hours ஆகுது அப்படியே காய விட்டுறணும். ஸோ டிஸ்டர்ப் பண்ணாமல் என்ன பண்ணுங்க, அப்படியே நீங்கள் வந்து காய விட்டுருங்க. ஸோ காஞ்சதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம். இந்த கண்ணாடி கவருக்கு மேலே இருக்கிற இந்த பெயிண்ட்டை வந்து நம்ம வந்து அப்படியே உரிச்சி எடுக்க போகிறோம். ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுவே சாட்டிஸ்ஃபையிங்காக இருக்கும். நம்ம அந்த உரிச்சி எடுக்கிறதே வந்து பொறுமையாக உரிச்சி எடுத்திங்கன்னா பெரிய பெரிய ஷீட்டாகவே இது வந்து வரும். ஸோ இதை நான் வந்து அப்படியே நான் வந்து மெதுவாக வந்து உரிச்சி எடுக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி கத்தி வந்து மறைச்சிருச்சு. சாரி ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி வந்து நான் வந்து உரிச்சி எடுத்துக்கிறேன். இது உரிச்சி எடுக்கும்போது ரொம்பவே ஈஸியாக வரும். உரிச்சி எடுக்கிறதும் ரொம்ப சாட்டிஸ்ஃபையிங்காக இருக்கும். இந்த பெயிண்ட்டை எல்லாத்தையுமே நான் வந்து உரிச்சு எடுத்துக்கிறேன். இதை நம்ம வந்து ஸ்லைம் மிக்ஸிங்க்கு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து இதை நான் வந்து எப்படி மிக்ஸ் பண்ணுறது, ஸ்லைமில் எப்படி மிக்ஸ் பண்ணி விளையாடுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து உங்களுக்கு சொல்லித்தரேன். அண்ட் இதில் வந்து கிராஃப்ட் ஒர்க்கும் நிறைய வந்து பண்ணலாம். இதை நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த பிளாஸ்டிக் கண்டெய்னர் வந்து நம்ம தான் பண்ணோம், ஸ்மால் கண்டெய்னர். ஸோ இந்த கண்டெய்னர் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட சேனலில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் ஐக்கான்லாம் நான் வந்து கொடுக்குறேன். இந்த குட்டி கண்டெய்னரில் வந்து நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் மெத்தட் வந்து கிளிட்டர் ஷீட் வந்து பண்ணோம்ல. ஸோ அதையும் நான் வந்து எடுத்து காமிக்கிறேன். ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இங்கே பாருங்கள், ரெசின் ஆர்ட் மாதிரியே இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ இதை நம்ம வந்து கட் பண்ணி நம்ம வந்து ஷீட்டாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம்.
இந்த ஷீட்டையுமே நம்ம வந்து ஸ்லைம் மிக்சிங்க்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் ஸ்லைம் ரிவ்யூ பண்ணும்போது இந்த ஸ்லைமில் நம்ம வந்து இந்த கிளிட்டர் ஷீட்டையெல்லாம் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சமாக கிளிட்டர்ஸ் ஆட் பண்ணி இந்த மாதிரி பண்ணி வச்சுருந்தா இந்த மாதிரி நம்ம வந்து கலர் கலராகவும் பண்ணலாம். நம்மளுக்கு பிடிச்ச கலர்ஸ் வந்து நம்ம வந்து பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ் வேணுமா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.